அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் குலதெய்வத்திற்கே சரணம். இந்த வீடியோ மூலம் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பதிவு. நாம் வீட்டு நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருப்பதை நாம் எவ்வாறு உணரவும் என்றால், இரவில் கனவுகள் தேவையில்லாமல் வருவது, தூக்கம் இல்லாமல் இருப்பது, வீட்டின் உள்ளே சென்றாலே ஒரு மன கஷ்டம், வீட்டிற்கு போக வேண்டுமா என்ற எண்ணம், இது போன்ற அறிகுறிகள் இருப்பதன் காரணம் நம் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக உள்ளது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்க சார், இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் சொல்லும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தால் உங்கள் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகவும், வீட்டில் நிம்மதி அதிகமாகவும், சந்தோஷம் ஆரோக்கியம் அதிகமாகவும் இருப்பதை நீங்களே உணரலாம். நீங்கள் செய்ய வேண்டியது, அமாவாசை அல்லது பௌர்ணமி அன்று, அமாவாசை திதி இல்லைன்னா பௌர்ணமி திதி முழுமையாக இருக்க வேண்டும். அந்த டைமில் இரவு ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றி அதில் 9 கிராம் 9 வால்மிளகு இதை போட்டு இரவு முழுதும் தண்ணீரில் போட்டிருக்க வேண்டும். பிறகு விடிந்து அந்த தண்ணீரை நம் வீட்டை முழுவதும் தெளித்து வீட்டை துடைத்து விட வேண்டும். தொடர்ந்து ஒரு 3 அமாவாசை இல்லைன்னா 3 பௌர்ணமி செய்து பாருங்கள். நிச்சயமாக அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகவும் நெகட்டிவ் எனர்ஜி குறைவாகவும் மாறுவதை நாம் உணரலாம். அதற்கு அடுத்தாபோல் நம் வீட்டிற்கு குலதெய்வம் வரவில்லை, நம் வீட்டை குலதெய்வம் பார்க்கவில்லை என்றாலும் இந்த செயல் நடக்கும். அதற்கு ஆண் தெய்வம் என்றால் அமாவாசை, பெண் தெய்வம் என்றால் பௌர்ணமி அன்று 9 தேங்காவை கொண்டு சென்று பூஜை பொருட்கள்லாம் வாங்கி கோவிலுக்கு போயிட்டு பூஜை பண்றதுக்கு முன்னாடியே 9 தேங்காவை 2ஆ உடைச்சி அந்த கீழ் அடிபாட்ட மூலையை எடுத்துக்குங்க. அதுல கொஞ்சம் நெய் போட்டு நெய் தீபம் ஏத்துங்க. நெய் தீபம் ஏத்திட்டு அதன் பிறகு பூஜை ஜாமான் வச்சு நீங்க நார்மலா எப்படி பூஜை பண்ணுவீங்களோ அதே போல பூஜை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. உங்களுக்கு இதுவும் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை ஏற்படுத்தும். இதை நீங்கள் செய்தாலே உங்களுடைய குலதெய்வம் உங்கள் வீட்டை பார்க்கும். உங்கள் வீட்டிற்கு வந்து அதில் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி அத்தனையும் சரி செய்யும். நீங்கள் நலமுடன் ஆனந்தமாக வாழ்வதற்கு உங்களுடைய குலதெய்வம் வழிவகுக்கும். இந்த பரிகாரம் சிறப்பு மாற்றத்தை ஏற்படுத்தும். நலமுடன் வாழ. நன்றி.